சமீபத்தில் என்னை சந்தித்த ஒரு பெரியவங்க சொன்னாங்க, வரலட்சுமி, உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் புக்ஸை வந்து இந்த புக் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லாருனாலையும் நீங்கள் சொல்கிற புக்ஸை வாங்க முடியாது இல்லைங்களா? அதனால் நீங்கள் அந்த புக்கில் இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிற புக்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறதும் சரி, எனக்கு அப்படி ரொம்ப கரெக்டாக அவங்க சொல்கிறது அப்படின்னு தோணுச்சுங்க. அதனால் சரி, நம்ம ஒரு புக் எடுத்து அதில் இருக்கிற சாப்டர்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் டாபிக் உள்ள புக்கை, உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற புக்கை அப்படின்னு நினச்சிங்க. இந்த வகையில் நான் படிச்சுட்ருக்கிற ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு புக்கை பற்றி தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறேன். டீகோடிங் யுவர் கஸ்டமர்ஸ் மைண்ட். அதாவது உலகத்தில் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன லெவலில் இருந்தும் பெரிய லெவலில் இருந்தும் எல்லோரும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து எப்படி வந்து நம்ம கஸ்டமர் மைண்டை படித்து நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன விதமான தொழிலாக இருக்கட்டும்ங்க அப்படிங்கிறதுக்கு விபோர் அஸ்ரீ அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த புத்தகத்தில் வந்து 22 சாப்டர் இருக்குதுங்க. டீகோடிங் யுவர் கஸ்டமர்ஸ் மைண்ட், ஒய் யுவர் கஸ்டமர் சூசஸ் யூ ஓவர் யுவர் காம்படிட்டர்ஸ். ஏன் வந்து உங்களுடைய கஸ்டமர் உங்களுடைய போட்டியாளர்களை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து செலக்ட் பண்ணணும், உங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோடைய நோக்கங்க. அதில் நான் வந்து 22 சாப்டர் இருக்குது மொத்தம். இதில் நம்ம இன்றைக்கி ரேண்டமாக தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சாப்டர். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறனோ அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இன்றைக்கி அப்படி நம்ம பார்க்க போகிறது த கஸ்டமர் இஸ் நாட் அ மோர் அண்ட் ஷீ இஸ் யுவர் ஒய்ஃப் அப்படிங்கிற டாபிக் தாங்க. நான் என்ன பண்ண போகிறேங்க, இந்த புக்கில் இருக்கிறத அப்படியே ரீட் பண்ண போகிறேன். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கங்க. உங்கள் கஸ்டமரை வந்து நான் அப்படியே படிக்கிறேன், கடைசியில் வந்து நட்ஷெல்ல தமிழில் சொல்கிறேங்க. The customer is not a more and she is your wife is a famous quotation attributed to legendary and executive David Ogilvy. David Ogilvyங்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுங்க பிஸ்னஸ் மேன், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவருடைய புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிரபலமான புக்கு. ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றி பார்க்கலாங்க. Sadly, many marketers don't take this advice seriously. They keep making big claims in their advertisements. They are more interested in people liking their ads instead of acting on their ads. They keep coming with new products without studying their market. They keep coming with huge discount offers without making profits. They keep expanding their team with executives who have never sold a product in this ruthless world. They don't listen to their customers' feedback. And the worst part is they overestimate their own intelligence and underestimate their market's intelligence. They forget the life cycle of a product starts with a hungry market and ends with a saturated market. However, there are some intelligent marketers who keep studying their market day and night and keep updating their products, services and communications accordingly to get customers' attention. Do you want to know what they study about their market? That I will tell you in this book. அவர் கோர்ஸ்ன்னு போட்டிருக்காரு. இது வந்து கோர்ஸாகவும் இருக்குது யூடியூப்பில். ஸோ அதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காரான்னு நான் இன்னும் பார்த்தேன்னா நான் ஷேர் பண்ணுறேங்க. இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு கஸ்டமரான நீங்கள் மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். உங்கள் பிஸ்னஸ்மேனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்மந்தமான மார்க்கெட் வந்து ஸ்டடி பண்ணணும். என்ன பொருள் விற்கிறோம், இந்த ஏரியாவில் அந்த பொருள் போகுமா, உங்களுடைய போட்டியாளர்கள் யார், மக்கள் இதை வாங்குவாங்களா, இந்த பொருள் இங்கே விற்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. நிறைய பேர் இதை செய்கிறதில்ல, நிறைய பேர் இதில் தான் மிஸ் பண்ணுறாங்க. அதனால் ப்ராஃபிட்டை பற்றி அப்புறம் ஒரு முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, ப்ராஃபிட் வருதோ இல்லையோ எக்கச்சக்க ஆஃபர் கொடுக்குறது. அப்புறம் வந்து அவங்களுடைய டீமில் இருக்கவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் கூட விற்றுருக்க மாட்டாங்க. ஆனால் டீமில் வந்து மாலை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்புறம் என்னென்னா, தனக்கு தான் எல்லாம் தெரியும், ஒஸ்ட் பார்ட் அதுதாங்கிறாரு. மார்க்கெட்டோடைய நிலவரம் தெரியாமல் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒஸ்ட்டு சிந்தனை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ப்ராடக்ட் வந்து வருதுன்னா அது தேவை எப்படி இருக்குது, அப்புறம் எப்படி தேவையில்லாமல் போயிடுது அப்படிங்கிற மார்க்கெட் நிலவரத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்டாக இருக்கணும்னா, இன்டெலிஜென்ட் மார்க்கெட்டாக இருக்கணும்னா உங்களுடைய தொழிலை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உங்கள் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றியெல்லாம் கஸ்டமர்ஸ் அட்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணுங்கிறது தான் இந்த சாப்டரோட நோக்கங்க. நீங்களும் உங்கள் மார்க்கெட்டை உங்கள் பிஸ்னஸில் ஸ்டடி பண்ணுங்கள். இது கொஞ்சம் லாங் வீடியோ தாங்க, 5 minutes வரும். பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சாப்டரில் சந்திக்கிறேன். நன்றி.